அப்பா. ஏன் லட்சுமி காலைல எந்திரிச்சோன்னே இப்படி கொட்டாய் விடுறியே? ஏன் நைட்டு சரியா தூங்கலையா? ஏன் மாமா வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. அப்ப எப்பதான் படுத்த? 12 மணிக்கு மேலதாங்க. அப்ப மாணிக்க எப்போ வந்தான்? நைட்டு 12 மணிக்கு தான் வந்தான். எங்க போனா? அந்த கூத்தை ஏன் கேக்குறீங்க? நைட்டு தண்ணியை போட்டுட்டு வீட்டுல வந்துட்டு இல்லாத எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னது, நம்ம மகன் சரக்கடிப்பானா? ஆமாங்க, புராண மருமக கட்டியிருக்கான். அப்ப சரக்கடிக்காம என்ன பண்ணுவானாக்கும்? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரகமா இருக்கா. நாளைக்கு எப்படி இருப்பான்னு கூட சொல்ல முடியாது. நேற்று காத்தால அவன்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டா. அதனால தான் அவன் நேற்று நைட்டு தண்ணியை போட்டுட்டேன். அதுக்காக இப்படியா பண்ணுவாமே? சும்மா நிறுத்துங்க. ஊர் உலகத்துல யார் குடிக்காம இருக்கா? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேனே. உங்களை மாதிரியா உங்க மகன் இருப்பான்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்க மாட்டாங்க. சரி, அதை விடுங்க. அவன் கஷ்டத்தை நினைச்சு அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான். இதை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. இதோட நிப்பாட்டிருங்க. அவங்கிட்டையும் இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. நீ சொல்லிட்டீல, நான் ஏன் கேட்க போறேன்? அதெல்லாம் எதுவும் கேட்கல. அப்படியே இருந்தவங்க. மருமகளும் எந்திரிச்சு வரல, மாமனும் எந்திரிச்சு வரல. இப்ப யாராண்டியும் ஆளுக்கானா? நைட்டே லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். புருஷனும் பொண்டாட்டியும் அசல் தூங்கி இருப்பாங்க. சரி சரி. உங்களுக்கு வேணா காபி போட்டு வரட்டுமா? காபி போட்டுட்டு வா. அந்த போட்டுட்டு வரேன். உனக்கு காபி போட்டுட்டு வா, 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். எனக்கா? நான் பல்லே விளக்கல. என்ன பல்லு விளக்காம என்ன பண்ற? நான் காலையில எந்திரிச்சோடனே பல்ல விளக்கிட்டு அடுத்த வேலையே பாப்பேன். இது 32 பல்ல 26 பல்லு கொட்டிருச்சு. 6 பல்லு தான் மிச்சம் இருக்கு. இப்படியோ காலையில எந்திரிச்சு நான் பல்ல விளக்கிறேல, இல்ல ஒன்னே மாதிரியா இருக்கேன்? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. காலையில 2 பேரும் பேசிட்டே காப்பி குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். உங்க ஆசையை கெடுப்பானே. இதோ நானும் பல்ல விளக்கிட்டு உங்களுக்கு எனக்கும் காப்பி எடுத்துட்டு வரேன். சேர்ந்தே பேசிக்கிட்டே குடிப்போம். என்ன, சரிங்களா? ஓகே. சரிங்க. தாத்தாக்கு ரொம்ப தான் ஆசை பேசிட்டே காப்பி குடிக்கணுங்கிறாரு. சரி, சட்டுப்பட்டுன்னு பல்ல விளக்கிட்டு காப்பியை போடுவோம். எத்த பாத்ரூம்ல இருக்கீங்களா? வெளியே வாங்க. ஆனா இப்பதான் வந்தேன். பல்லு விளக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். 5 நிமிஷமா? என்னால முடியாது. வயிற்று ரொம்ப கலக்குது. சீக்கிரம் வாங்க. இது வயிற்று கலக்குதா? கொஞ்சம் பொறுமையாரு. இதோ வந்துடுறேன். இல்லாம பொறுமையா இருக்க முடியும்? சீக்கிரம் வாங்க. அவஸ்தை தாங்க முடியல. வீட்டுல ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுட்டு மதியா பாத்ரூம்ல பல்ல கூட விளக்க முடியல. பிள்ளையார் காலையில பல்ல விளக்க சொன்னது? நீங்க குளிக்கும் போது தானே விளக்குவீங்க. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அவசரம் தெரியாம விளையாடாதீங்க. கதவை திறங்க. எந்தனே இது? இவ விட்டா சும்மா இருக்க மாட்டா. கதவே உடைச்சிருவா. போய் திறப்போம். கதவை திறந்துட்டு இங்க நிக்கிறீங்க. வெளியே கிளம்புங்க. ரொம்ப வயிற்று கலக்குது. முடியல என்னால. 2 நிமிஷம் தான். இதோ பல்ல விளக்கிட்டு போயிடுறேன். பல்ல விளக்குங்க. எதையோ பண்ணுங்க. என்னால முடியல. எப்பா அம்மா, இப்பதான் நல்லா இருக்கு. என்னது, பாத்ரூம் வந்து நல்லா இருக்கா? அம்மா, வாட வயிற்ற பரட்டுது. அப்பா, நீங்க போனா நான் மல்லிப்பூ வாசம் அடிக்கும். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் என் மூக்க வெடிச்சு செத்து போயிருவேன். என்னத்த தின்னு தொலைச்சாலோ தெரில. இந்த வரடிக்கிறது கருமோ. சீ. அப்பா, இப்பதான் வயிறே கிளீனான மாதிரி இருக்கு. அந்த மனுஷனை எழுப்பணும். இந்த சொட்ட மனுஷே கடைக்கு கிளம்பணும். இன்னும் தூங்கிட்டு இருக்கான். எழுப்புவோம். எங்க மாமியார் ஆளக்கானா? எங்க போயிருச்சு? பாத்ரூம் மட்டும் வெளியே போயிடுச்சோ? போய் பாப்போம். யோ எந்திரியா, காலையில 7 மணி ஆயிடுச்சு. இதையா கடைக்கு போகணும்ல, இப்படி தூங்கிட்டு இருக்க? யோ, நைட்டு போதை போடுறது அப்படியே ஃபுல்லா மட்டை ஆயிட்டாரு போல இருக்கு. பாருங்க. என்னடி? யோ, கடைக்கு போவேனாமா நீ? கடைக்கு தானே, போய்க்கலாம் விடு. அதுக்கு ஏன் காலங்காத்தால எழுப்பி போடுற? என்னது காலங்காத்தாலையா? மணி என்னன்னு பாத்தியாயா? நீ என்னடி ஆகுது? நீ 7 ஆயிடுச்சியா? எந்திரி. 7 மணி தானே ஆகுது. ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேன். இது இப்ப ஒழுங்கு மரியாதை எந்திரிக்கிறியா, இல்ல மூஞ்சில தண்ணியை ஊத்திட்டுமா? காலங்காத்தால இப்படி உயிரை வாங்குற? மதியம் தூங்க விட மாட்டியா? 10 நிமிஷம் கழிச்சு எழுப்பிடு. சொல்ல எந்திரிக்காம திரும்பி கண்ணை முடிட்டியா நீ? வீட்டு ஃபுல்லா போதையை போட்டிருக்க. அதனால தான் இப்படி தூங்குற. காலங்காத்தால எவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிருவ. முன்னாடியே எந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போவ. இப்ப இன்னும் தூங்கிட்டு இருக்க. யோ, போன் வருது பாரு. போன் வருதுன்னு சொன்னேனே, டக்குன்னு முழிச்சிட்டான் பாரு இந்த ஆளு. யார் போன் பண்றது? எந்திரிச்சு உட்காரியா? போன குடி. அதான் உன் கையில கொடுத்துருக்கேனே, பேசு. இந்த நேரங்கட்ட நேரத்துல யார் பேசுறாங்கன்னு தெரியல. ஹலோ. சொல்லுங்க மேடம். என்னது மேடமா? ஆமா மேடம், உங்க வண்டி கடையில தான் இருக்கு. எல்லாமே சரி பண்ணிட்டான். நீங்க வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்க மேடம், காலைல ஒரு 10 மணிக்கு வந்துருங்க. நான் வச்சிடறேன். யார் அந்த மேடம்? கஸ்டமர் தான் பேசுறாங்க. ஓஹோ, பொம்பளை கஸ்டமர்லாம் கடைக்கு வருமா? எல்லாரும் தான் வருவாங்க. இது என்ன கேள்வி? காலங்காத்தே ஒரு பொம்பளை உனக்கு ஃபோன் பண்றாளே, அதான் என்னன்னு கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. தான் மனசுல தோணுச்சு ஏதாவது பேசிட்டு இருக்காத. என் கூட தான் உன்னால பேச முடியாது. ஆனா மேடம் மேடம் இன்னைக்கு பேசுவீங்க. ஆத்தா, என்னை ஆளை விட்டுரு. உன்ன நிம்மதியா தூங்குறேன். அதுக்கப்புறம் எழுப்பிடு. ஏயா, இன்னமும் தூக்கம் வருதா உனக்கு? ஆமாண்டி. பசங்கிட்ட மேற்கொண்டு ஏதாவது வல்லு வல்லு விழுந்தோனா தீபாவளி காசு தரமாட்டான். இப்போதைக்கு சமாதானமா போக வேண்டியதான். நானும் கோமா பேசிட்டு இந்த ஆளு கோமா பேசி காசு தர மாட்டேனா எப்படி தீபாவளிக்கு புடவை வாங்குறது? என்னடி யோசிக்கிற? வருஷம் தீபாவளிக்கு நீங்க காசு தருவீங்க. இந்த வாட்டி எப்ப தர போறீங்க? 1 வாரம் தான் இருக்கு. அப்படித்தானே, கொடுத்தா போச்சு. அப்படியே 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச புடவை நானே வாங்கிக்குவேன். 10,000 வேண்டுமா? ஹீரோல புடவையெல்லாம் பழசாயிடுச்சு. புடவையா வாங்கணுங்க. மார்க்கெட்ல காய் வாங்க போனா கூட காய் வாங்க வரவங்களாம் புது புது புடவையா கட்டி அசத்துறாங்க. எனக்கும் அவங்கள போட்டிருக்கத பார்த்துட்டு ஆசையா இருக்குல்ல, அதுக்குதான் கேட்டேன்.
இதுக்கு மட்டும் வக்கடையா வந்துருவ. மத்ததெல்லாம் பாரு, ஏன் அப்படி பண்ற ஏது பண்றேன்னு என்கிட்ட சண்டை போடுவ. நான் தான் நினைக்கிறேன் நீ இல்ல இப்போதைக்கு கோவப்படக்கூடாது. அந்த மனுஷன் சுத்தமா காசு தர மாட்டான். புடவை எடுக்கும் போது நானும் கூட வரேன். நீயும் வரியா? அவங்கள ஏது வாங்க நானும் பாக்கணும்ல. அந்த மனுஷனும் வரேங்கிறான், என்ன பண்றது? சரி வரட்டும். சரி நீங்களும் வாங்க அப்படியே. இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா? ஞாயிற்றுக்கிழமை கும்பலா இருக்கும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். சரிடி, அப்படியே டிஃபன்லாம் ரெடி பண்ணி வை. நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பரத் இப்படி இருக்கான். இப்பதான் அவனை பத்தி நினைக்க தோணுதா உங்களுக்கு? அவன் தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறானே, கோவமா இருக்கானே. சரியாயிருவான், எதிர்த்து பேசுங்க வாங்க. சரி இந்தா வரேன். குளிச்சுட்டு சட்டு புட்டுன்னு கடை கிளம்புங்க. மேடம் கடைக்கு வரேங்கிறாங்களே. ஆமா, அதனால சீக்கிரம் கிளம்புங்க. சரி. இவளை புரிஞ்சுக்கவே முடியல. காலை ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க, என்ன இதுன்னு பேசினா யார் அது காலையில மேடம் ஃபோன் பண்றாங்கன்னு கோவப்பட்டா. இப்ப என்னன்னா மேடம் கடைக்கு வராங்கல்ல, கிளம்பியாங்கிறா. ஏதோ நினப்புல சரி போன்ருக்கா, இல்லைன்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாள். கிளம்புவோம், நம்மளும் மனசு மாறத்துக்குள்ளார சீக்கிரம் கடைக்கு கிளம்புவோம். நான் போட்ட காப்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பேஸ் பேஸ் அருமையா இருக்கு. போட்ட காப்பியை குறை சொல்ல முடியுமா? சூப்பரா போட்டிருக்க. அக்கறை டிகாஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. சரிங்க, அப்படியே ஆறதுக்குள்ளார சீக்கிரம் குடிங்க. என்னது காலங்காத்தால பெருசு ரெண்டு சேர்ந்தாப்புல காப்பி குடிக்குதுங்க? ஆமா, இதுங்க சின்ன சிறுசுங்க சேர்ந்தே தான் காப்பி குடிப்பாங்க, சேர்ந்தே தான் சாப்பிடுவாங்க. நமக்கு தான் வாச்சிருக்கானே புருஷனா சொட்ட மாட்ட தலையன். என்ன அது கூட கேட்க மாட்டான், சாப்பிட்டே கூட கேட்க மாட்டாரு. பெருசுங்க ரெண்டு அப்படி 32 பல்லு தெரியற மாதிரியே காப்பி குடிக்குதுங்க. ஏன்னா இதுங்களுக்கு வந்த வாழ்வு அப்படி. நமக்கு தான் இருக்கானே புருஷன்ட்டு ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல. என்ன கிளம்பிட்டீங்களா? நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. நான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறேன், அப்புறம் இந்த பெருசுங்க ரெண்டு கண்ணாலே பேசிக்கிதுங்களா? இந்த ரியாக்ஷனே காணா. சொல்லுப்பா. என்னம்மா காப்பி குடிக்கிறீங்களா? இல்ல அவங்க பூஸ்ட் குடிக்கிறாங்க. கேக்குற கேள்வியை பாரு இந்த மனுஷனுக்கு. அப்பா காப்பி தான்ப்பா, நீ குடிச்சிட்டியா? அந்த குடிக்கிறமா. நாங்க இட்லி தட்டு எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுங்க. குடு குடு. மாணிக்கம் அப்பா, நைட்டு ஏன்பா அந்த வேலையெல்லாம் பண்ண? நீ நைட்டு தண்ணி அடிச்சுட்டு 12 மணிக்கு வந்தது. இதெல்லாம் உனக்கு தேவையா? இன்னைக்கு தண்ணி அடிக்க மாட்டேன், இப்பயும் புதுசா கத்துக்கிட்ட நீ. மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் ஏன்பா தண்ணி அடிக்கணும்? இப்பயாவது ஒன்னா தானே தண்ணி அடிக்கணும், இதை போய் கேள்வியா கேக்குறீங்க? விடுங்க சும்மா. இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாதுல்ல லட்சுமி. தம்பி நீ போய் சாப்பிடுப்பா போப்பா. எதுனா உங்க அப்பா ஏதாவது கேள்வியா கேட்பாரு, போ. உன்னை சாப்பிடவே விட மாட்டாரு. இதா போறேம்மா. நாளைக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம், நீ அப்படியே கூட வந்தீங்கன்னா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்குவீல. ஏய்யா உங்க அம்மா கேட்டுச்சா நானும் கூட வரேன்ட்டு? நீ அதுல மூக்கு நுழைக்கிற? எனக்கெல்லாம் வேண்டாப்பா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துட்டு வாங்க. அவங்க அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை சாப்பிட வாங்க. நீ சும்மா நிறு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்டுல இருக்கீங்க, எங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுத்துக்கலாம்லமா. என்னத்த புது புடவை கட்டி தீபாவளியை கொண்டாட போறோம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஹீரோல் ஃபுல்லா லட்சுமி புடவையா தான் அடக்கி வச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மகன் ஆசையை எடுத்து கொடுக்கறது நீ கட்டுறது இல்லையா? சரிப்பா, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்தாப்புல போலாம், அப்படியே துணி எடுத்துட்டு வந்துருவான். சரிம்மா. நீ போய் சாப்பிடுப்பா. என் புருஷன் சொட்ட மாட்டாலையும் சும்மானே இருக்க மாட்டான். நானும் அவரும் போலான்னு இருந்தா என் மாமியாருக்கு கூட கூப்பிடுறாரு. மாமியாரே புடவை வேணான்றுச்சு, அப்புறம் எதுக்கு அதுக்கு வேணுங்கிறாரு? அப்பா அப்படியே உங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்துட்டு வந்துறேன். எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, இருக்கிற வேட்டி சட்டையை போட்டா பத்தாதா? அதான் மாமே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேங்கிறான், எதுக்கு வேணாங்கிறீங்க? போட்டுக்கோங்க. சரி. சரிப்பா, நாளைக்கு எல்லாரும் கிளம்பி போய் எடுத்துட்டு வந்துருவோம். சரிம்மா. சோடாப்பட்டி கண்ணாடி புதுசா உள்ளார வா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நின்னுகிட்டே சாப்பிட வேணாம், உள்ளார வாங்க. அந்த வரேன். மாமே சாப்பிட போயிட்டான், ஆனா நம்ம இப்பதான் காப்பியே குடிக்கிறோம். எல்லாம் ஒன்னாலதான். நீங்க தானே சேர்ந்து குடிக்கணும்னு சொன்னீங்க, இப்ப என் வேலையை முடிச்சுதான் நானும் வர முடியும். சரி விடு. காலைல சீக்கிரம் எந்திரிச்சு பழகு. சரி சரி. ஏயா கொஞ்சமாவது எனக்கு கூறுவாரு தெரியுதா? ஏண்டி என்னாச்சு? அப்படி எதுவும் நான் பேசவே இல்லையே. கிழிச்ச உங்க அம்மா கிட்டே அப்பா கிட்டே பேசிட்டு இருந்தியே, நாளைக்கு தீபாவளி துணி எடுக்க போறோம், நீ வாமான்ட்டு. அப்புறம் அம்மாவை கூப்பிடுறது இல்லையா? அப்ப அம்மா அப்பாக்கும் புடவையும் வேட்டி சட்டையும் எடுத்து கொடுக்க வேண்டாமா? அதனால அவங்க பிடிச்சது அவங்களே எடுத்துக்கிட்டுன்னு கடைக்கு வர சொல்றேன். என்னடி தப்பு இருக்கு? கூறுவார் பத்தலங்கிற. ஆமா, உன் வாயில விளக்க ஊத்த. நீ நான் தானே போறேன்னு சொன்ன கடை வீதிக்கு. அம்மாவே கூட்டிட்டு போனா அவங்க பிடிச்சதா அவங்க எடுத்துக்குவாங்க, அதான் வர சொன்னேன். ஆமா போயா மண்ணாங்கட்டி. என்னத்த வர சொல்ற நீ? எனக்கும் தீபாவளி புடவை காசு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். அம்மாக்கு இது மட்டும் தெரிஞ்சா எதுவும் நினைக்க மாட்டாங்களா? ஏன் உங்களை வர சொல்ற நீ? வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச புடவை நம்மளே செலக்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதான், 200 ரூபா 300 ரூபாய்க்கு. எப்பா இதுக்கு மட்டும் நல்லா பேச வருவ நீ. இப்ப என்ன வந்துச்சு அவங்க வரதுனால? உனக்கு தனியா காசு தரேன், உனக்கு பிடிச்சா நீ எடுத்துக்கோ. அம்மா அப்பாக்கு காசு கொடுத்தா பிடிச்சது எடுத்துக்குவாங்களே. அதெல்லாம் உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஒன்னும் எடுக்க வேண்டாம். அது உங்க தம்பி இருக்காருல்ல, வருஷம் உங்க அம்மாக்கு அப்பாக்கும் அவர் தானே எடுத்து கொடுப்பாரு. இந்த வருஷம் நீங்க எடுத்து கொடுக்க துடிக்கிற அப்படியே. ஆமா நான் ரொம்ப துடிப்பா தான் இருக்கேன். போடி பார்த்த உள்ள உன் வேலையை பாரு. எங்க அம்மாக்கு புது போட எடுக்கிறது உனக்கு மூக்குல வேர்க்குதாக்கும். நான் பாத்துக்கிறேன், நீ போ. நான் என்ன சொல்லி நீ கேட்க மாட்டேல? ஏயா நான் இவ்வளவு கோவப்படாம எடுத்து சொல்றேன், அப்பயும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன் இப்படிலாம் நடிக்கிறேன்னு எனக்கும் தெரியும், புரியுதா? மக்களும் புடவை வேணும், வாங்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது. அம்மா கெடுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு மூக்கு வேர்க்குதா? போடி மொத. உங்ககிட்ட பேச வந்தேன் பாத்தியா, என்னைய சொல்லணும். நாளைக்கு புடவை எடுக்க போட சொல்லல, வேணான்னு சொல்லு, என்ன வேணா பண்ணு, உன் இஷ்டம். நான் எதுவும் சொல்லலப்பா. புஷ்பா நின்னுடி. இதான் நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்புறம் அவங்ககிட்ட கோவப்பட்டு பேச என்ன போகுது சொல்லு. ஒண்ணு துணிமணிக்கு போறதா இருந்தா நீ நானு தான் போனோம், அம்மா வரதா இருந்தா நானும் வரல, புரிஞ்சுக்கோ. சரி விடு, இங்க வா.
நீ முதல்ல பதில் சொல்லு. நாளைக்கு துணி எடுக்க போகும்போது நீயும் நானும் தான் போனோம், உங்க அம்மா வரக்கூடாது. ஏன்னா உங்க அம்மா வரது எனக்கு பிடிக்கல. ஆமா, அப்படியே எங்க அம்மா இவளுக்கு பிடிச்சிருக்கு, பேசுவா. வீடு கோவப்படாத, அம்மாட்ட நான் நேரடியா சொல்லிக்கிறேன். என்னன்னு சொல்லுவ? உனக்கு ஏமா அழைச்சலே, நானும் புஷ்பாவும் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன்னு சொல்லிடுறேன். என்ன சரிதானே? இப்பதான் என் வெளிக்கு வந்திருக்க. போய் உங்க அம்மாட்டே அப்பாட்டே சொல்லு, நாளைக்கு நீங்க வர வேணா, நானும் புஷ்பா மட்டும் போய்க்கிறோன்ட்டு. அது எப்படி நான் போய் சொல்றது? எனக்கே ஒரு சங்கடமா இருக்கு. உனக்கு சங்கடமா இருக்குன்னா நானே சொல்லிக்கிறேன். சாப்பிட்டு கடை கிளம்பு. என்னமோ பண்ணு போ. அவ போனா போயிட்டு போறா, விடு. நான் சொல்ற மாதிரி 10,000 காசை கொடுத்துட்டு அவளுக்கு பிடிச்சதா அவ எடுத்துக்கிட்டோம். நான் போய் எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் இவ்வளோ விலை போட்டு அவனுக்கு பிடிச்சதா எடுத்துட்டு வந்துடுறேன். விலை கொடுத்து வாங்கினாலும் இவனுக்குலாம் தெரியவா போகுது. வந்தோடனே எங்க அம்மாட்ட கொடுத்துருவேன். என்ன விலை ஏது விலைன்னு சொன்னா கூட எங்க அம்மா சமாளிச்சுக்குவாங்க. ஒரு சமயம் தங்கச்சிக்கு எடுத்து கொடுக்கணும், தங்கச்சிக்கும் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கணும். மச்சாங்காருக்கு மட்டும் எடுத்தே கொடுக்கக்கூடாது. எனக்கு வேணாம்னு தோணுது மனசுல. தங்கச்சி பிள்ளைங்களுக்கும் அப்படியே காசை கொடுத்துருவோம். தங்கச்சிக்கு புடவை இருக்கிறத பார்த்தா இவ கத்துவா. என்ன வேண்டாம், அவளுக்கு அப்படியே காசு வச்சு கொடுத்துருவோம். ஏதாவது கொடுத்தாலும் செலவுக்கு வச்சுக்குவா. சரி நம்மளும் முடிவு பண்ணிட்டோம், இப்படி நடந்துக்கலாம். சாப்பிட்டு கடைக்கு கிளம்பலாம். நான் மேடம் பேர வரையினாங்க. பரத்தை பார்க்கவே இல்லை, எப்படி இருக்கான்னு தெரியல. பரத்து எப்படிப்பா இருக்க? இப்ப கண்ணம் பரவாயில்லையாப்பா? சாரிப்பா, அப்பா மன்னிச்சிருப்பா. நல்லா இருக்கேன். என்னப்பா இப்படிலாம் பேசுற? ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நல்லா இருக்கேப்பான்னு சொன்னா மனசு திருப்தியாகும். அதை விட்டுட்டு 3வது மனுஷன் பேசுற மாதிரி தானே பேசுற நீயே. சரி விடுப்பா, நீ அடிச்சிட்டீங்க. நீங்க அந்த கோவம் கொஞ்சம் இருக்காது எனக்கு. 2-3 நாள் என்னை ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் கோவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே பேசுறேன். 2-3 நாளா வெயிட் பண்ணுமா அதுக்கு? ஆமா, நீங்க பண்ண தப்புக்கு அப்படிதான் நீங்களும் வெயிட் பண்ணணும். சாரிடா, மன்னிச்சிடுறா அப்பாவை. நீ சாப்பிடதான் வந்திருக்க போல இருக்கு. பா, சேர்ந்து சாப்பிடலாம். நான் அப்புறம் சாப்பிட்றேன்ப்பா. சும்மா தான் வந்து என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு பாக்க. உங்ககிட்ட எதுவும் கோவம் இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, இருங்க பாத்துக்கலாம். சரிப்பா, நான் சாப்பிட்டு கடை கிளம்புறேன். போயிட்டு வாங்க. சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா இறந்துட்டாரா, அதனால மோள சத்தம் தான் கேட்கும். அதான் அதோடய வீடியோ ரெடி பண்ணிட்டேன். அந்த சத்தத்தோடய பேசி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்ங்க.